E5 Entertainment காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. எனக்கு பயங்கரமா பாடி ஸ்பாயில் ஆயிடுச்சு தெரியுமா? என்ன ஒரு மாதிரி பண்றாங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு ரொம்ப நேரம் போராடி. அதுலயும் இன்னும் கொடூரம் என்னன்னா பால் கொடுக்குற ஒரு தாய்மார் அந்த அம்மா. பயங்கரமா கத்துறாங்கடி. பயங்கரமா ஒரு மாதிரி பண்றாங்கடி. இந்த போன் வந்து அவ்வளவு ஈஸியா உடையாது. அந்த விலா எலும்பு 4 எலும்பு உடைஞ்சிருக்கு. 32 நாள் கடந்த பின்னாடி தான் இவங்களுக்கு சம்மன் அனுப்பி ஆர்டிஓவே விசாரணை பண்றாங்க. பேச்சுலர் பசங்க தங்கி இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ராஜ்மோகன். அந்த ராஜ்மோகனுக்கும் ஸ்டெஃபிக்கும் ஒரு காதல் ஏற்படுது. அதே வீட்டில் வந்து ராஜ்மோகனோட தம்பி அவங்க தங்குறாரு. தொட பகுதியில் வந்து ஏதோ ஒரு இப்போ நக்கீரன் வந்துருச்சுன்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆம் தேதி போகிறோம், 4ஆம் தேதி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருது. அது வந்த உடனே அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு காயம் வந்து அவங்க தலையில் இருக்குது. அது வந்து செவுத்தில் போட்டு அவங்கள தலையை போட்டு அழுத்திருந்தா அந்த அதே போல் பார்த்தீங்கன்னா நகை வந்து கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறாங்க. கழுத்தை நெரிக்கிறப்போ தடயங்களை அழிக்கிறதுக்கான வசதி அவங்ககிட்டே சாவி கொடுத்து அனுப்புது போலீஸ். நம்ம நக்கீரன் உள்ளே வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அடுத்து வந்து ராஜ்மோகனை மட்டும்தான் கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். தாம்பரம் பக்கத்தில் வரதராஜபுரம் ஏரியாவில் ஒரு இளம்பெண் திருமணமாகி சில மாதங்களில் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழப்புக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படுது. ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை அல்லது வரதட்சணை ரீதியான பிரச்சனை இப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இல்லை அதுக்கு பின்னாடி வேறு பல காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்படுது. இருந்தாலும் 30 நாட்களுக்கு மேலாக கணவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே போலீஸாரால் கைது செய்யப்படலை அப்படிங்கிற பிரச்சனையும் அங்கே பெருசாக பேசப்பட்டு வருது. இது வெறும் தற்கொலை அல்ல, அல்லது இது வெறும் கொலை அல்ல, அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு நக்கீரன் சீனியர் நிருபர் திரு அரவிந்த் சொல்றாங்க. அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இந்த விஷயம் முதல்ல எப்படி வந்துச்சு, இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது இறந்து போனவங்க பேர் வந்து ஸ்டெஃபி. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு புகார் ஒன்று வருது. பிரியான்றவங்க பேசுகிறாங்க. அப்போது அவங்க சொன்ன உடனே அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக வாங்கிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலாக நம்ம போன பின்னாடி தான் தெரியுது அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. நமக்கு 1 மாதம் கழிச்சு தான் தகவல் வருது. அப்போ அவரோட அந்த ஸ்டெஃபியோட அண்ணனை மீட் பண்ணுறோம், டார்வின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுனிதா தேவின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இறந்துட்டார். ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சு அவங்க அப்பா வந்து கொரோனா டைமில் இறந்துட்டாங்க. இப்போ இது ஒரு சின்ன குடும்பம் தான் இருக்காங்க. அப்போது அந்த டார்வின் கிட்ட பேசுகிறப்போ அவங்க டார்வினோட கீழே வீட்டில் வந்து ஒரு பசங்க பேச்சுலர் பசங்க தங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ராஜ்மோகன். அந்த ராஜ்மோகனுக்கும் இவங்க ஸ்டெஃபிக்கும் ஒரு காதல் ஏற்படுது. அப்போ அவங்க 2 பேரும் இது பண்ணுறப்போ வேறு சமூகம், அதே போல் அவங்களோட மதமும் வேறு. இவங்க ஸ்டெஃபி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர், அவங்க வந்து ஹிந்து, ராஜ்மோகன் வந்து. அது இல்லாமல் சமூகமும் வேறன்றதுனால ஆரம்ப கட்டத்தில் ஸ்டெஃபி வீட்டில் ஒத்துக்கலை, வேண்டாம் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ராஜ்மோகனோட தம்பி, அதுக்கப்புறம் ராஜ்மோகனோட அம்மா, அவங்க அப்பா வந்து இவங்க வீட்டில் பேசுகிறாங்க. பேசின வரைக்கும் சரி இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல ஏன்னா ஒரே பொண்ணுன்றதுனால அந்த பொண்ணுக்கு ஒரு 40 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ராஜ்மோகனுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறாங்க. வரதட்சணையாக ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட பணமாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே போல் வண்டி, வேறு என்னென்ன வெள்ளி பொருட்கள், ஒரு நார்மலாக ஒரு கல்யாணம் என்ன நடக்கணுமோ அது ஒரு பொண்ணுன்றதுனால ரொம்ப செல்லமாக இருக்கிறதுனால அது எல்லாமே அவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி ஒரே பொண்ணுன்றதுனால ரொம்ப தூரம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து டார்வினோட வீடு பார்த்திங்கன்னா தாம்பரத்தை வரதராஜபுரம் அஷ்டலட்சுமி நகரில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 200 மீட்டர்லேயே வந்து அவங்க, அதாவது அந்த தெருவுக்கு பேக் சைடு தெருவில் ஒரு 200 மீட்டரில் இவங்களை குடி வைக்கிறாங்க. அதே வீட்டில் வந்து ராஜ்மோகனோட தம்பி அவங்க தங்குறாரு. அவர் பேர் கார்த்திக் ராஜா. அதே போல் திருஞானம்னு சொல்லிட்டு அவங்களோட மாமனார், யாரோட ஸ்டெஃபியோட மாமியார் வந்து சசிகலான்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி மதுரை பக்கத்தில், இவங்க பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சிவகங்கை பக்கத்தில் அரசனூர்னு ஒரு ஊர் கிராமம். அங்கே இருந்ததுனால அவங்க அடிக்கடி அங்கே போயிட்டு வருவாங்க. இவங்க இங்கே தங்கிட்டு இருக்காங்க. அதே போல் வேறு ஒரு உறவினர்கள் ஒரு 2 பேரும் அங்கே தங்கியிருக்காங்க. இதெல்லாம் போது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்திலேருந்து வருது. அப்பப்போ இவர் ஏதாச்சும் ஒன்று கேட்குறாரு, அப்பப்போ பணம் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ சின்ன ஒரு ஃபேமிலியில் வர பிரச்சனைகள் தான் இல்லைங்களா. ஒரு அட்மாஸ்ஃபியர் எப்பயுமே மாறுறப்போ ஒரு இது இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டெஃபிக்கு 21 வயசு தான் கல்யாணம் ஆகிறப்போ. போன 2024 பிப்ரவரி 19ஆம் தேதி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. 2 வீட்டோட சம்மதத்துலேயும் நடக்குது.
ஆனால் இருவேறு சமூகமாக இருந்தாலும் 2 சைடும் ஒத்துக்கிட்டு போகிறதுனால நல்லா போகும்னு நினைக்கிறாங்க. அதே போல் மதமும் வேறு. இவங்க ஸ்டெஃபி வந்து கிறிஸ்டின், அவங்க வந்து ஹிந்து, ராஜ்மோகன் தரப்பில். அப்படின்றப்போ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வர போகும், அது அப்பப்போ சரியாகும். இருந்த போதிலும் ஒரு கொஞ்ச நாளில் காதல் கசக்கன்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்மோகனோட தொட பகுதியில் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட பேர் பச்சை குத்தியிருக்காங்க. அது பார்த்துட்டு இவங்க கேட்குறாங்க. அப்போது இல்லை அது எங்கள் முன்னாடி லவ் பண்ண பொண்ணு அப்படி இப்படின்னு ஏதோ இவங்களுக்குள்ள சச்சரவு. யாராக இருந்தாலும் அந்த ஒரு பொசசிவ் இருக்கும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரே பொண்ணு வீட்டுக்கு. இந்த பொண்ணு ராஜ்மோகன் தான் வேணும், பல எதிர்ப்புகள் இருந்தாலும் இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அடமெண்ட்டாக இருந்து நின்று கல்யாணம் பண்ணுறாங்க. இவங்களோட சந்தோஷத்துக்காகவே அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க. சரி எதுவும் பொண்ணு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரே பொண்ணுன்றதுனால அதுங்க என்னென்ன வேணுமோ எல்லா வசதிகளோடு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது போயிட்டுருக்கு. இது போயிட்டுருக்கு போய் இவங்க சச்சரவுகள் அடிக்கடி காசு வேணும்னு கேட்குறது, அடிக்கடி இவங்களும் கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் அடிக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா அவர் மச்சனன் கார்த்திக் ராஜா, அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது லாஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் போகுது. எப்பயுமே ஒரு கூட்டு குடும்பம்னா கூட பரவாயில்ல. ஆனால் இவங்க திடீர்னு அவங்க பேரண்ட்ஸ், அதாவது அவங்க மாமனார் மாமியார் வந்து வெளியூர் போவாங்க, திருப்பி வருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்குது. போன 2024 டிசம்பரில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை. அதே போல் இன்னும் அந்த என்ன சொல்கிறது, சவுத்தில் என்ன தான் நமக்கு எஜுகேஷன் டெவலப் ஆனாலும் பெண் குழந்தைன்றப்போ ஒரு கிராம பகுதியில் வந்து ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க. அதே பிரச்சனை இவங்க வீட்டிலேருந்து இருக்குது. பெண் குழந்தை பிறந்தது வந்து இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதே போல் ஒரு கட்டத்தில் இவங்க சமூகத்தை பற்றி சொல்லி திட்டுற மாதிரி, ஏன்னா அவங்க கொஞ்சம் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றனால அவங்க அந்த இதை வச்சு திட்டுறது, அந்த மாதிரி போகிறது. ஒரு குடும்பமே அவங்களுக்கு எதிராகுது. யாராவது ஸ்டெஃபிக்கு எதிராக போகிறப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லி புலம்பி அழுகுறாங்க. அவங்களோட குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ கூட தெரியுமா சொசைட்டி என்ன சொல்லும், எவ்வளோ யோசிக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா. இப்போ நேத்து கூட எங்க அம்மா சொன்னாங்க, வேண்டாமா நீ கஷ்டப்படுற, என்னால பார்க்க முடியல, நீ வந்துரு, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு பயங்கரமா பாடி ஸ்பாயில் ஆயிடுச்சு தெரியுமா. பேனிக் அட்டாக்லாம் எனக்கு பயங்கரமா வருது தெரியுமா. சின்னதா டென்ஷன் ஆயிட்டாலே எனக்கு பயங்கரமா பேனிக் அட்டாக் வருது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அந்த பேனிக் அட்டாக் எப்படி ஆயிடுதுன்னா, நீ நோயாளி, அதுலயும் எனக்கு கேவலமா பேசுறாங்க, உங்களுக்கு நோய் இருக்கு, நீங்க அதை என்கிட்ட சொல்லாம நீங்க இது பண்ணிட்டீங்க, இந்த பொண்ணுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. நான் இதை சொல்லாம கூட எனக்கு தெரியல. உனக்கு ஒண்ணு பிடிக்கல, உங்க லைஃப்ல அது நல்லா இருக்காதுன்னா விட்டு வந்துரு. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, உன் சொந்தக்காரங்க என்ன பேசினாலும் ஃபீல் பண்ணாத. ஏன்னா கஷ்டப்பட பொறுத்து நீ. ஒருத்தவங்க கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு அவங்க இல்லாம கஷ்டப்பட்டுடலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் இன்னொன்னு, நல்லா பேசிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் பேபி போலாம், இதெல்லாம் நீ யோசிச்சுக்கோ. நம்ம ஏஜ் அப்படின்றதுனால நான் சொல்றேன். உன்னால பாப்பாவை பாத்துக்க முடியும், அவர் கூட ஹாப்பியா இருக்க முடியும்னா எல்லாமே பண்ண, நான் தப்புன்னா சொல்ல. இப்ப நீ உன் லைஃபே ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் போது யோசிச்சுக்கோ. என்னால ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா இது மட்டும் தான் சொல்ல முடியும். என்ன ஒரு மாதிரி பண்றாங்க, உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏய் அவங்க பயங்கரமா கத்துறாங்கடி, பயங்கரமா ஒரு மாதிரி பண்றாங்கடி, ஒரு மாதிரிடி. நான் ரொம்ப பயந்து ரொம்ப ஒண்ணு பண்ணாலுமே எனக்கு பயமா இருக்குடி. ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட். எப்படின்னா இப்போ நான் என்ன விஷயம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல தெரியுமா. எனக்கு அந்த அளவுக்கு இருக்கு. நான் போனேன், அந்த பையனை நல்லா பாத்துப்பான்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியலையே. எனக்கு இதெல்லாம் முன்னாடி நீ சொல்லியிருந்தா நான் சத்தியமா நான் நின்றுக்க மாட்டேனே. அவன் என் முன்னாடி நடிச்சாங்களே, இதுதான் நானும் எங்க அம்மா புலம்புறது. அவன் அந்த பையன் அந்த படுபாவி. அதே போல் இவங்க ஸ்டெஃபி வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. மாதம் 60,000 கிட்ட சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பளமும் அவர் எடுத்துப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டடாகவே இருந்திருக்கு. சரி பொண்ணு கொடுத்துட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி டார்வைன் போயிட்டு அவங்க ஊரில், அதாவது மதுரை பக்கத்தில் விருதுநகரில் போய் விசாரிக்கிறப்போ அவரை பற்றி ஒரு சரியான இது இல்லை, ஒப்பீனியன் வந்து வரல. அப்பயும் வேண்டான்னு எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு பிடிச்சி சென்ற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு போயிட்டே இருக்கிறப்போ அதுக்கடுத்து இந்த குழந்தை பிறந்து இப்போது 4வது மாதம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும்.
இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அது சீர் செய்வாங்க. இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா சவுத்துலலாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இப்போ சென்னை சைட்லாம் குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணுறாங்க அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு 4,000 நகை போட்டு அந்த குழந்தைக்கு 2 லட்ச ரூபா இது டௌரியாக கொடுத்து அந்த குழந்தையெல்லாம் சிறப்பாக பழம் வந்து அதுன்னு வாங்கி கொடுத்து, ஏன்னா பக்கம் தானே, ஒரே ஒரு தெரு, ஒரு 200 மீட்டர்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்பிச்சு இது போகிறாங்க. திருப்பி மறுபடியும் 2ஆம் தேதி வந்து மே 2ஆம் தேதி பிரச்சனை வருது இவங்களுக்குள்ள. ஆனால் 4 மாதம் பால் குடிக்கிற குழந்தை, இவங்க வந்து லைஃபே வேணாம் அப்படி இப்படின்ற இது போகிறாங்க. சரி அந்த குழந்தைக்காக நம்ம வாழணும் அந்த ஒரு இது மட்டும் இருக்குது. 2ஆம் தேதி நைட்டு 9 மணி வரைக்கும் அவங்க அம்மா வந்து பேசிட்டு வராங்க. அதே போல் அவங்களோட அண்ணன் டார்வினும் பேசுகிறாங்க. டார்வினோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, தொடர்ச்சி அது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அடுத்து 3ஆம் தேதி விடிய காலையில் 3:45 வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. யாருக்கு? டார்வினுக்கு. யாருன்னா கார்த்திக் ராஜா பண்ணுறாரு. யாருன்னா ஸ்டெஃபியோட மைத்துனர். சொன்ன உடனே என்னாச்சு, சரி குழந்தைக்கு தான் உடம்பு சரியில்லை போல் இருக்குது, ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு. ஏன்னா அவ்வளோ அதிகாலை இல்லையா, அவங்க அம்மாவும் கிளம்பி போகிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார், அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் கிளாஸ்மேட்ன்றதால அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. போனவுடனே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 3rd ஃப்ளோரில் இருக்காங்க. அப்போ அந்த 3rd ஃப்ளோரில் போய் பார்க்குறப்போ படுத்த படுக்கையாக இருக்காங்க, பேச்சு மூச்சே இல்லை, வாயில் நுர வந்திருக்கு. என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, ஏதோ பாய்சன் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர அவங்கள கொண்டு போய் ஃபஸ்ட் எய்டு பண்ணணும், வேறு எதுவுமே பண்ணணும். புருஷனாக இருந்தால் அது பண்ணணும் இல்லையா. அந்த வீட்டில் அவங்க கணவர் இருக்கார் ராஜ்மோகன், மைத்துனர் இருக்கார் கார்த்திக் ராஜா, அவங்க மாமனார் இருக்கார் திருஞானம், அப்புறம் மாமியார் சசிகலாவும் இருக்காங்க. 4 பேர் இருந்தும் எதுவுமே அவங்க அந்த தூரமாக நிற்கிறாங்க, ஒரு டெட் பாடி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு டார்வின் சொல்கிறாரு. உடனே டார்வின் போனதும் அவங்க கூட வந்த டாக்டர் ஒரு ஃப்ரெண்ட் வந்து சிபிஆர் பண்ணுறாங்க. போட்டு அழுத்தி ஒரு வேளை உயிர் வர வைக்க முடியுமாட்டேன், அது கை கொடுக்கல. ஆனால் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு வேளை சொல்ல முடியல. ஏன்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இவங்க எல்லாமே, அவருக்கும் ஒரு தங்கச்சி மாதிரி தான் அவங்க பார்க்குறதுனால அந்த இது போயிட்டுருக்கு. அது ஒரு வேளை எனக்கு சொன்னால் இந்த டைமில் என்ன ஆகுமோ. ஏன்னா ஸ்டெஃபியோட அப்பா வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில் இறந்து போகிறாங்க. அதுலேருந்து அந்த குடும்பம் இப்போ தான் மீண்டு வந்திருக்கு. அப்புறம் இந்த பொண்ணோட இழப்பு அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா ஒரு எப்படி சொல்லணும், ஒரு இன்னசென்ட்டான ஒரு குடும்பம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கிறிஸ்டின் குடும்பம், ஒரு டிசிப்ளினோடு இருக்கிறது. ஏன்னா இவரும் டார்வினும் நல்லா படிச்சிருக்காரு, பூனேயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே ஐடியில் ஒர்க்கு கிடச்சவங்க இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்து அவருக்கு கல்யாணம் பண்ணோன்ற மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவும் ரொம்ப இன்னசென்ட் தான், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு அழகான குடும்பம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ இதை சொல்ல வேணான்ட்டு உடனே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற அன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் டாக்டர் செக் பண்ணிவிட்டு இல்லை உயிர் பிரிஞ்சிடுச்சு ஏற்கனவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் வந்து இவங்க அந்த ஸ்டெஃபியோட கணவர்கிட்ட கேட்குறாங்க, ராஜ்மோகன்கிட்ட, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் எதுவும் பதில் சொல்ல, என்னன்னு தெரில, ஏதோ பாய்சனா என்ன போட்டாங்கன்னு தெரில அப்படின்னு. ஏன்னா உடம்புல அங்கங்கே காயங்கள் இருக்குது, பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கு. ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது கையில், சிராய்ப்பு அந்த மாதிரி. அது ஏதோ ஒன்று நடந்திருக்குன்ட்டு யார் பார்த்தாலும் அது யூகிக்கலாம். அந்த மாதிரியே தான் இருந்திருக்கு. டார்வின் பார்த்துருக்கா. டார்வினோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர்ன்றதுனால அவங்களுக்கு ஈஸியாகவே தெரியும், ஏதோ ஒரு சம்திங் ஏதோ நடந்திருக்கு. ஒரு வேளை விஷம் இவங்களே பிடிச்சி ஊற்றிட்டாங்களா, ஆரம்பத்தில் அதுதான் விஷம் ஏதோ குடிச்சிட்டு இருக்காங்களா, இல்லை ஏன்னா விஷம் இவங்க ஊற்றிட்டாங்களான்னு. 4 மாத கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை. இந்த குழந்தை இருக்கிறப்போ அவங்க வந்து இறக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்காகனா ஒரு அம்மா வந்து வாழணும் இல்லையா, இது பேசிக். அது அதே போல் தற்கொலை பண்ணிக்கிறவங்க எப்பயோ பண்ணிக்கலாம். இவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறப்ப எத்தனோ முறை பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இவருக்கு வந்து நடுவில் இந்த மோகன் ராஜாவுக்கு வந்து 3 இல்லீகல் அஃபர் இருக்குது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் நமக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ அவங்க வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி இறந்து போகிறாங்க. இந்த இது மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க புகார் கொடுக்குறாங்க. பெருசாக இவங்களுக்கு எப்பயுமே அந்த போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா ஃபேமிலிக்கு வந்து அவ்வளோ ஒரு ராஜமரியாதை கொடுத்து பண்ணுறாங்க. இல்லை அதுக்கு என்ன காரணம், போலீஸ் சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது யாரோ ஒரு நபர் அவருக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல் ஒரு க்ரைம் சீன் நடந்துடுச்சு ஒரு இடத்துல, அது சந்தேகமானன்னு தான் அவங்க புகார் கொடுக்குறாங்க. யார்? டார்வின், யார்? இந்த ஸ்டெஃபியோட அண்ணன் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ அந்த இன்னும் தடயங்கள் இருக்குது, அதை போய் சேகரிக்கணும். அந்த வீட்டில் என்ன இருக்குது, அது தற்கொலையாக கூட இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும். தற்கொலையாக இருந்தால் சூசைட் நோட் இருக்கும் கன்ஃபார்ம். கொலையாக இருந்தால் அதுக்கான ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? யாருன்னா ஒரு சாவறாங்கன்னா ஒரு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதே போல் விடிகாலையில் வந்து 3 மணிக்கு வந்து இவங்க விஷம் குடிச்சு சாகணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணுன்ற கட்டாயம் என்ன இருக்கணும்? அப்போது நைட்டெல்லாம் இவங்களுக்கு ஏதோ டார்ச்சர் நடந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு பார்வை அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனால்
இருந்தாலும் இவங்களுக்கு அந்த அடியெல்லாம் பார்க்குறப்போ ஏன்னா ஒரு சின்ன ஹால் தான், அது ரொம்ப பெருசு கிடையாது. இந்த சைடு வந்து கிழக்கு பகுதியில் வந்து இருக்கிற பெட்ரூம் வந்து திறந்துருக்கும். அதில் தான் வந்து இவங்க மாமனார் மாமியார் தங்கியிருக்காங்க. அதுலேருந்து ஏசி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஏசி காற்று வந்து ஹாலில் வந்து இவங்க தரையில் வந்து பெட்டு போட்டு படுத்துருக்காங்க. ஸோ பெட்டில் இருக்கிறப்ப அவங்க விஷமே அவங்க குடிச்சிருந்தா கூட பெட்லேயே தான் இருப்பாங்க இல்லையா. அவங்கள சிராய்ப்பு வர இது கிடையாது, வாய்ப்பு இல்லை. இப்போ கை கால் இழுக்குது அப்படின்னா கூட பெட்டுவில் இருக்கிறப்ப அவ்வளோ பெரிய காயங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய இடத்துல ரத்தக்கட்டு இருக்குது, அந்த ரணன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரணமாக இருந்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடு அது மேற்கு பகுதியில் வந்து இருக்கிற பெட்ரூமில் வந்து அவங்க மச்சின இருக்காங்க, சரிங்களா. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இவங்க வந்து உடனே அவங்க 2 பேருக்குள்ள சின்ன ப்ராப்ளம் போதுன்னா கூட ஒரு தும்புனா கூட கேட்கும். இந்த க்ரைம் சீன் நடந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தும்பல் வந்தால் கூட கேட்கும். அவங்க டக்குன்னு வந்து அந்த இடத்துல அதை தடுத்துருக்கலாம். என்னதான் அவங்க வேறு சமூகம் வேறு ரிலீஜன் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பிடிக்கலான்னு அந்த பொண்ணு அமைச்சு அதுதான் பெரியவங்களுக்கு அழகு தான். ஆனால் அது அவங்க பண்ணலை. இது வந்து இது இவங்களுக்கு எதிராக நடக்குது, இது நிறைய டவுட் வருது. ஸோ அதே போல் இவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வழக்கம் போட்டில் இவங்களை இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. அப்போதுக்கு வந்து தடயங்களை மறத்தல் 3:40 போல் இறக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அது எப்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த நேரத்தில் தெரியும்? எல்லாம் உறக்கத்தில் இருக்கிற நேரம் தானே அது. அதுதான் அது எல்லாமே சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. இந்த குழந்தை அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் பால் குடி இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து பகலில் தூங்குவாங்க, ஆனால் நிறைய குழந்தைங்க வந்து நைட்டில் தான் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், நம்மளும் கண் கூட பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த குழந்தை முழிச்சிட்டு இருப்பாங்க, இவங்களும் முழிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது எல்லாமே இவங்களுக்கு சொல்கிறதுக்கான எல்லாமே இதுவாக இருக்குது. அதில் தான் ஒரு சிம்பிளான ஒரு கேஸை போட்டு மணிமங்கலம் போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ராமதாஸ்னு ஒரு எஸ்ஐ இது வழக்கை விசாரிக்கிறாங்க. ஆனால் சரியான போக்கில் இது போல் நமக்கு 1 மாதம் கழிச்சு, இப்போது இவங்க இறந்தது வந்து மே 3ஆம் தேதி விடிய காலையில். ஆனால் நமக்கு வந்து ஜூன் 2ஆம் தேதி தகவல் வருது, 2ஆம் தேதி ஈவினிங் வருது. நம்ம ஜூன் 3ஆம் தேதி ஸ்பாட்டுக்கு போகிறோம். போயிட்டு பார்க்குறப்போ க்ரைம் சீன் நடந்த அந்த வீடு வந்து எதிர்ச்சியாக போலீஸ் வரப்போ நம்மளும் டார்வினோடய போய் பார்க்குறோம். அந்த இடம் கண்டிப்பாக இது வாய்ப்பே கிடையாது. பக்கத்தில் வீட்டிலேருந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏதோ சவுண்டு கேட்டிருக்கு. இவங்க நைட் எல்லாமே பிரச்சனை நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இது ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு இது வர்றப்போ நம்ம கேள்வி கேட்குறோம், என்னங்க ஆச்சு என்னன்னு போலீஸ் நம்ம கேட்குறப்போ ஒரு போலீஸும் நமக்கு ரெஸ்பான்ஸ் ஆன சொல்ல. அதே போல் மணிமங்கலம் ஏசி சுந்தர்னு சொல்லிட்டு 97 பேட்ச் அவர் இது பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவர் அதாவது நம்மளை ஒரு மதித்து பதிலே சொல்ல. அதே போல் இவங்க பாதிக்கப்பட்டவங்க, அதாவது வந்து இவங்க 7 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ளே யாரோ ஒரு இறந்து போகிறாங்க அப்படின்னாக்க இது வந்து ஆர்டிஓ விசாரணை வந்து நடத்தும் அடிப்படை. ஆனால் 1 மாதம் கடந்து அந்த ஆர்டிஓ ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்டிஓ வந்து அது விசாரணை பண்ணலை. ஸோ இது தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குது. இவங்களும் கமிஷனர் போய் பார்த்து, தாம்பரம் கமிஷனர் போய் பார்த்துக்க எதுக்கு புகார் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஐஜி மகேஸ்வரி மேடம் போய் பார்க்க சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. திருப்பி அங்கே இது செவத்தில் அடித்த பந்து மாதிரி திருப்பி அது வந்து ஏசி கிட்ட வருது, சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு வருது. இந்த நேரத்தில் வந்து அந்த ஸ்டேஷனில் இருந்து அசோகன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், அவரும் அந்த ராஜ்மோகன் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. ஓஹோ. அதுபோல் நிறைய விஷயங்கள் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தே வருது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தே வரப்போ இவங்க அந்த பட்டியலில் இருந்த சார்ந்த ஒருத்தவங்க ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த கேஸ் அப்படி 1 மாதம் கிணத்துல போட்ட மாதிரியே இருக்குது. இதை பற்றி நமக்கு கொஷின் பண்ணுறோம். இப்போ நக்கீரன் வந்துருச்சுன்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆம் தேதி போகிறோம், 4ஆம் தேதி வந்து இது பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் முக்கியமாக பார்க்கணுன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுது. அது வந்த உடனே அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்கே அது அடிபட்டுருக்குன்னா ரைட் சைடு, அதாவது வலது பக்கம் தலையில் மேல் பகுதியில், நம்ம வடுகெடுத்து வரோம் இல்லைங்களா, அந்த மேல் பகுதியில் ஒரு சைடில் பெரிய ஒரு காயம் வந்து அவங்க தலையில் இருக்குது. அது வந்து செவுத்தில் போட்டு அவங்கள தலையை போட்டு அழுத்திருந்தால் அந்த வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நகை வந்து கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறாங்க. கழுத்தை நெரிக்கிறப்போ 9 நகை வந்து அவங்களோட கழுத்தில் இருக்குது. அதே போல் பிறை நிலா அளவுக்கு அந்த அழுத்தம், நீங்கள் ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தம் வந்து இது பண்ணும். அந்த அழுத்தம் இருக்குது. இந்த தலையில் அடிபட்டு தான் உங்களுக்கு மூளை வரைக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க கை கால் இந்த இடத்துலலாம் சிராய்ப்புகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் அதிகமான, அதாவது வந்து அவங்க தப்பிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதே போல் சிராய்ப்புகள் இருக்குது. எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் க்ளீனாக வந்து டாக்டர் கார்த்திகேயன் சொல்லிட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் இவங்க பிஎம் பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டம். அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்த உடனே அதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இவங்க பாய்சன் சாப்பிட்ருப்பாங்கன்னு பார்த்தா அந்த முதற்கட்ட உடல் ஆய்வு கூறுவில் வந்து விஷம்லாம் இவங்க சாப்பிடல. முழுக்க இது அடித்தே கொண்டு இருக்காங்கன்ற விஷயம் மட்டும் நல்லா கொடூரமான முறையில் அந்த பொண்ணு ரொம்ப நேரம் போராடி இருக்குது.
அதுலேயும் இன்னும் கொடூரம் என்னென்னா, பால் கொடுக்குற ஒரு பொண்ணு 21-22 வயசு தான் அந்த பொண்ணுக்கு, பால் கொடுக்குற ஒரு தாய்மார் அந்தம்மா, அவங்க வந்து இந்த காலர் போன் இருக்கும் நம்ம கழுத்துக்கிட்ட, இந்த போன் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது, இந்த 2 இடம் சேர்ற இடம். அதாவது நீங்கள் வண்டியில் போகிறப்ப எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட இந்த காலரில் இந்த இடத்துல உடையும், இதில் பாதியாக தான் உடையும், ஆனால் இந்த இடத்துல உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லலாம். அதிகமான அழுத்தங்கள் கொடுக்குறப்ப தான் அந்த இடம் உடையும். அதாவது கையில் ஓங்கி குத்துனாவோ இல்லை காலால் நம்ம குதிக்கால் இருக்கு இல்லைங்களா, நம்ம குதிக்கால் பேக் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கால் வந்து வேகமாக உதைக்கிறப்போ, ஏன்னா லேடிஸ்லாம் கொஞ்சம் இந்த போன் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அந்த இடம். அதே போல் விலா எலும்பு, இந்த வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற விலா எலும்பு 2, 3, 4, அதாவது ஹார்ட்டுக்கு மேலே வரும் அந்த வரியாக வரும் இல்லைங்களா, அந்த எலும்பு, அந்த விலா எலும்பு 4 எலும்பு உடஞ்சிருக்கு. அதுவும் அவ்வளோ ஈஸியாக சர்வசாதமாக உடையாது. அதுவும் அது வந்து அவ்வளோ கொடூரமாக வந்து ஆக்ரோஷமாக வந்து தாக்கியிருக்கான். இதில் தான் இது உடஞ்சிருக்கு. இது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சே அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் முன்னாடி. அதே போல் இந்த க்ரைம் சீன் நடக்கிறப்போ அந்த மோகன் ராஜாவோட அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்க மச்சனை இருக்கிறாங்க. அதே போல் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எக்ஸ்பர்ட் ஒரு டாக்டர் இருக்கார் செல்வகுமார்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இருக்கிற ஜட்ஜஸ் அவங்களுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி உடல் கூறு ஆய்வு பண்ணுறதுல. அவர் வந்து எக்ஸ்பர்ட். அவர் வந்து கேஎம்சியில் இருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 3000 போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர். அப்போனா அவர் எவ்வளோ எக்ஸ்பர்ட்னு பாருங்கள். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் தனியார் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை தான் நம்ம இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன். அவர் தான் இந்த தகவல் நமக்கு சொல்கிறாரு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் இந்த பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு இது பண்ணுறாங்க. அதே போல் ஒரு இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு க்ரைம் சீன் நடக்குது, அந்த தடயங்களை அழிக்கிறதுக்கான வசதி அவங்கக்கிட்டே சாவி கொடுத்து அனுப்புது போலீஸ். இது ஒன்றும் புரியாத விஷயம். சம்பவம் நடந்துடுச்சு, சாவி ஒன்று போலீஸ் வைக்கணும், இல்லைன்னா இது பண்ணணும், போலீஸ் கையில் தான் இருக்கணும். அந்த ஃபுல்லாக அந்த தடயவியல் நிபுணர் வந்து இது பண்ணுற வரைக்கும், ஆர்டிஓ வந்து விசாரணை நடத்துகிற வரைக்கும் அந்த இடம் இது பண்ணக்கூடாது. அதே போல் அவங்க இறந்த இது வேறு, அவங்கள இது பண்ணி கொண்டு போயிடுறாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் பிஎம்க்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிடணும் போலீஸ். இது வந்து அதுவும் இல்லாமல் இப்போ இந்த 1 மாதம் தள்ளி இவங்க வந்து இந்த வழக்கு பதிவு, அதாவது ஒன்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தெளிவாக இவங்க வந்து அடித்து அதாவது கொண்டு இருக்காங்க, 1க்கும் மேற்பட்டவர் இருக்கலாம் அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க. இதில் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு நபர் பண்ண மாதிரி தெரில. இப்போ ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய காயம் படுறப்போ, ஒரு எலும்பே உடையது அப்படின்றப்போ, ஒரு பொண்ணு அந்த ஒரு பச்சை குழந்தைய வச்சுருக்கிறாங்க, அவ்வளோ இருப்போ ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் ஒரு உண்மையாகவே ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ராஜ்மோகனோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது யாரோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வந்து இதை தடுக்கணும். பெரியவங்க என்ன பண்ணணும், தடுக்கணும். அதே போல் அவங்க மச்சனை இருக்கார், அவரும் வந்து தடுத்துருக்கணும். அந்த மாதிரி யாருமே இதில் இது பண்ணலை. ஆனால் நம்ம நக்கீரன் உள்ளே வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அடுத்து வந்து ராஜ்மோகனை மட்டும்தான் கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. மற்றபடி முறையான விசாரணை இதில் வந்து நடத்தப்படல. அதே போல் 32 நாள் கடந்த பின்னாடி தான் இவங்களுக்கு சம்மன் அனுப்பி ஆர்டிஓவே விசாரணை பண்ணுறாங்க. அந்தளவு இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்களும் அலையாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லைன்ற மாதிரி இந்த வழக்கு வந்து ஒரு ஆரம்பத்திலேருந்தே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்காத அளவு போகுது. இப்போ இந்த கேஸில் உயிர் கொடுக்கறது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். அதே போல் இவருக்கு அந்த சாதி ஒடுக்குமுறை கண்டிப்பாக இருக்குது. அந்த வன்மம் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே தான் இருந்திருக்குது. அதாவது ஸ்டெஃபியோட பணம் காசு இதெல்லாம் தேவை. அதே போல் ஸ்டெஃபியோட வீடை வந்து எழுதி வைக்க சொல்லியிருக்காங்க இவர் பேரில். இந்த பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்குது. இதன் காரணமாகவே வந்து கொடூரமாக தாக்கி அது இந்த பொண்ணை அநியாயமாக அந்த இவ்வளோ சின்ன பொண்ணை வந்து கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மேற்கொண்டு போலீஸும் ஆர்டிஓவும் முறையாக விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் வெளியே நடமாடுற அந்த சம்பவத்தில் இருந்தவங்களை கைது பண்ணாதான் இந்த இறந்து போன ஸ்டெஃபிக்கு நீதி கிடைக்கும். பொதுவாக பச்சை உடம்புக்காரின்னு இந்த மாதிரி குழந்தை பெற்ற பெண்களை வந்து சொல்லுவாங்க. அவங்களே இவ்வளோ கொடூரமாக தாக்கி கொலை செஞ்சவங்க நிச்சயமாக நீதிக்கு முன்னே நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. உங்கள் நேரத்துக்கு உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.